السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்கள், தொடர்ந்து ஒரு 8 வாரங்களாக குர்ஆனுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள், வரலாறுகள், அந்த வசனங்கள் இறங்கியதனுடைய சபபு நுசுல் காரணங்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பத்திலிருந்து தஃப்சீர்னா என்ன, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், பயன்கள்னா என்ன, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், பயன்கள்னா என்ன, இறுதியாக ஒரு 2-3 வாரங்களாக சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், சிறப்புகள் குறித்து பார்த்தோம். சென்ற வாரம் பக்ராவினுடைய சூரா ஓதுனா என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பயன்கள் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த வாரம் ஒரு 5 ஆயத்துக்கள், அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள். குர்ஆன் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கு. அதற்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா போய்கிட்டே இருக்காது. அதனுடைய விளக்கங்கள்லாம் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக இருக்கு. எனவே கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவருடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம தொழுகை பரிபூர்ணமாக அங்கீகரிக்கப்படும். அவருடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம தொழுகிற பொழுது. சூரத்துல் பக்கரான்னு சொன்னா பசுமாடு என்பதாக அர்த்தம். சுமார் 286 அத்தியாயங்கள் இந்த சூறால இருக்கு. குர்ஆன்ல பெரிய சூறா சூரத்துல் பக்கராவும் அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய சூரத்துல் ஆல இம்ரான், இந்த 2 சூறாவும் தான் ரொம்ப பெருசு இருக்குது. அதுல 256வது வசனம் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் போது இறங்குச்சு, மினால. மற்றபடி மற்ற ஆயத்துக்கள் எல்லாமே மதீனால இறங்குச்சு. எங்க இறங்குச்சு? மக்கால இறங்குச்சுன்னா மக்கியா, மதீனால இறங்குச்சுன்னா மதனியா. அப்ப இந்த சூறால போட்டிருக்கு சூரத்துல் பக்கரா மதனியா. சூரத்துல் பக்கரானா பசுமாடு. இந்த சூறா எங்க இறங்குச்சுன்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா மதனியா, மதீனால இறங்குச்சு. ஒரே ஒரு ஆயத்து மட்டும் எங்க இறங்குச்சு? மினால, மக்கா டென்ட்ல மினால இறங்குச்சு அப்படின்னு நான் சொல்றேன். போதும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் 5 அத்தியாயங்கள் மட்டும். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் இந்த அத்தியாயம் இந்த அர்த்தம் அல்லாஹு அலமு பி முராதி தாலிக். இந்த அலிஃப் லாம் மீம் அது அலம் சொல்லி நம்ம வாசிச்சிடக்கூடாது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு தான் வாசிக்கணும். இதுக்கு தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்கள்ல உரூஃபுல் முகத்தஆத், தனித்தனி எழுத்து என்பதாக இதற்கு பெயர். அந்த அலிஃப் லாம் மட்டும் அலிஃப் லாம் மீம் இருக்கு. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ஸாத், காஃப், ஸாத், யாசீன், தாஹா, இப்படி கிட்டத்தட்ட இந்த உரூஃபுல் முகத்தஆத் தனித்தனி எழுத்துக்கள் சொல்லி கிட்டத்தட்ட 29 சூறால வருது. உதாரணமா சூரத்துல் பக்கரால வருது. அதற்கடுத்து சூரத்துல் அலிஃப் லாம்ல அலிஃப் லாம் மீம் தான் அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதற்கடுத்து நீங்க சூரத்துல் ஆராஃப் 9ஆம் ஜுஸ்ல வருது. அதற்கடுத்து சூரத்துல் யூனுஸ்ல வருது. அலிஃப் லாம் மீம் வரும், அலிஃப் லாம் மீம் ரான் வரும், அலிஃப் லாம் மீம் ஸ்வாத், அதாவது ஒரு எழுத்தா வரும், 2 எழுத்தா வரும், 3 எழுத்தா வரும்,
சூரத்துல் மரியம்ல காஃப், யா, ஐன், சாத் இப்படின்னு சொல்லி ஒரு 5 எழுத்துக்கள் கிட்ட வரும். சூரா காஃப்னு சொல்லி ஒரு சூரா இருக்கு. சூரா நூன், சூரா கலம், சரி சூரத்துல் கலம், அது ஆரம்பிக்கும் போது நூன் இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு பேர் உரூஃபுல் முகத்தஆத், தனித்தனி எழுத்துக்கள். இதற்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் இதுக்கு அர்த்தம் தெரியும் சொல்லி தஃசீர் விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்றாங்க. சில மார்க்க பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அலிஃப்னா அல்லாஹ், அலிஃப் என்ற வார்த்தை அல்லாஹ்வை குறிக்கிறது. லாம்னா லத்தீஃப், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல வருது, இரக்கமானவன், மென்மையானவன். மீம்னா மஜீத், கண்ணியமானவன், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல வருது. இப்படி நம்ம அர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள், தஃசீரை விரிவுரை செய்யக்கூடிய மார்க்க பெருமக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப எப்படி இதற்கு பக்கரான் பேர் இருக்கோ, அலிஃப் லாம் மீம் சொல்லி இந்த சூராக்கு நம்ம பேரா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம் ஒரு பேர் இருக்கு, பக்கரானும் ஒரு பேர் இருக்கு. இப்படி பல விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குவதற்காக. இதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் அடுத்து என்ன ஆரம்பிக்கிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். தாலிகல் கிதாபு, இந்த வேதமாகிறது. பொதுவாக அரபுல தாலிக்கன்னு சொன்னா அந்தன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல இந்தன்னு தான் வைக்கணும். இந்த கிதாப்னா எந்த கிதாபு, இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வைக்க சொல்றான். அதாவது தாலிக்க அது அந்தன் அர்த்தமும் வைக்கலாம், இந்தன்னு அர்த்தம் வைக்கலாம். குர்ஆனை பொறுத்தவரையில ஒரு உயர்ந்த பொருளுக்கு சொல்றனால அது குர்ஆனுக்கும் பொருந்தனால இந்த இடத்துல தாலிக்கல் கிதாபு, இந்த வேதமாகிறது, இந்த வேதமாகிறது. லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க, அல்ல ஏதாவது ஒரு நாவல் வாசிக்கிறீங்க, ஏதாவது புக்கு வாசிக்கிறீங்க, அதை எழுதுவாங்க, அதை சரி செய்வாங்க, அதை பிரிண்டிங் கொடுப்பாங்க, அதில் தப்பு தவறு இருக்கும். கடைசியில் அந்த ஆசிரியர் எழுதுவார், இதில் எதுவும் பிழைகள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தவும். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகமே உனக்கு வரவே கூடாது என்பதை அல்லாஹ் பதிவு செய்யும். முதல் வார்த்தையே என்னன்னா, லா தருத்தாபு அலைம். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த கிதாபிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சந்தேகம் நீங்க கொள்ளாதீங்கன்றான். சந்தேகம் நீ படக்கூடாது, ஏன்னா இது என்னுடைய குதிரை, இது என்னுடைய வார்த்தை லெஃபல், நான் இதை இறக்கியிருக்கேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு இது நேர்வழி காட்டி ஆகும், நேரான பாதையை காட்டும். இங்க படிச்சோமா இல்லையா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த நேரான பாதை என்னன்னு சொல்லி 5ஆம் ஜுஸ்ல அல்லாஹ் விளக்கம் சொல்லுவான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸித்தீகீன் வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், உண்மையாளர்கள், நல்லோர்கள், இவங்க தான் நேர்வழி காட்டக்கூடியவங்க. அதுல நம்ம அல்லாஹ் தஆலா எங்களை சேர்ப்பாயாக துஆ செஞ்சோம். அதே தான் அல்லாஹ் சொல்றான், ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் உடையவருக்கு இது நேர்வழி காட்டி ஆகும். அப்ப மற்ற யாருக்கும் நேர்வழி காட்டி ஆகாதா அப்படி ஒரு கேள்வி வரும். பொதுவா அருள்மறையாம் திருமறை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இது நேர்வழி காட்டிதான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, நல்லா கவனிக்கணும், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, மார்க்க சட்டத்தை முறையாக பேணி நடக்கிறார்களோ, அவங்களுக்கு தான் இது நேர்வழி காட்டி ஆகும். உதாரணமா ஒரு முஷ்ரிக், ஒரு சிறுக்கு வைக்கக்கூடியவன், ஒரு காஃபிரா இருக்கக்கூடியவன், ஒரு பாவம் செய்யக்கூடியவனுக்கு இது என்னது, அல்லாஹ் நேர்வழி காட்ட முடியாது. இந்த மாதிரி முத்தகீன்கள் வழியில இருக்கணும், நபிமார்கள் வழியில இருக்கணும், நல்லோர்கள் வழியில இருக்கணும். அந்த பாதையில நீங்க வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவா நேர்வழி காட்டி ஆகும். இது உங்களுக்கு சாதகமாகவும் ஆகும், உங்களுக்கு பாதகமாகும் சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. குர்ஆன் நீங்க சாதாரணமா நினைச்சிட வேணாம். குர்ஆன் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்தன் லக அவ் அலைக்க, உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் அமையும், பாதகமாக அமையும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முத்தகீன்கள்னா யாருன்னா, பெரும் பாவங்களை விட்டு அவன் தவிர்த்திருக்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. முஃபஸ்ஸிரீன்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க சொல்றாங்க. அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபர்லுகளை சரியாக செய்யக்கூடியவர். முத்தகீன்னா அல்லாஹ்வுக்கு பயந்து ஃபர்லுகளை, உதாரணமா 5 வேளை தொழுகை இருக்கு,
அஜ்ஜுடைய கடமை இருக்கு, நோன்பு இருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் முறையா அவர் செய்வாரு. அல்லாஹ்வுடைய பயம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த தப்பு செய்யறமே, அல்லாஹ் நம்மளை பார்க்கறானே, அந்த பயம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவர் தான் முத்தகி என்பதாக சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு சஹாபிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த பாவம் செய்யாம இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு முள் திரையில நடப்பேன். முள்ளுல எப்படிங்க நடக்க முடியும்? அந்த முள்ளுல நான் நடப்பேன். அந்த முள்ளுல நடக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே உழுவாத மாதிரி பார்த்து பார்த்து நான் நடப்பேன்னாரு. காரணம் அதுதான் தக்குவா. நேரான பாதை, இஸ்லாம், ஈமான், குரான், ஹதீஸ், நல்லோர்கள், நபிமார்கள் காட்டி தந்த வழியில நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தனா அது நேரான. அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேரான பாதையாக இருக்கிறது. முதல்ல மேல பாருங்க, தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இதுல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. உங்களால முடிஞ்சா ஒரு ஆயத்தை நீங்க கொண்டு வந்து காமிங்க, ஒரு 10 ஆயத்தை கொண்டு வந்து காமிங்க. இதே போல இருக்கணும். அல்லாஹ் சவால் விடுறான், சேலஞ்ச் பண்றான். ஏன்னா அரபு தேசமே ஃபுல்லா அரபு பழமை வாய்ந்தவர்கள், அல்லாஹ் படைச்ச அந்த நல்லடியார்கள். அவங்களும் என்ன பண்ணாங்க? திக்கி திணறாங்க. இன்னா ஆயத்தைனா கல்கோசர், ஒரு ஆயத்தை உன்னால கொண்டு வர முடியுமா? இதே போல இருக்கணும். அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. ஏன்னா அவனுடைய கலாம் ஷரீப், அவனுடைய குதிரத், அவனுடைய வார்த்தை இது. அவன் இறக்கி காண்பித்திருக்கிறான். மனித இனமாக இருந்தாலும் சரி, ஜின் இனமாக இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு அத்தியாயம் கொண்டு வந்து காமிங்க. இதே மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதமாகிறது லா ரைபனா, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, துளி அளவும் சந்தேகம் இல்லை. ஹுதல்லின் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேரான வழிகாட்டி ஆகும். அல்லதீன, அந்த முத்தகீன்கள் யார் என்று சொன்னால், யுக்மீனூன பில் கைபி, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார்கள். வ யுகீமூன ஸலாத, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு ரிஸ்க் அளித்தவற்றிலிருந்து யுன்ஃபிகூன், செலவு செய்வார்கள். அப்போ ஒரு முத்தகீன் எப்படி இருக்கணும்னா, அவர் மறைவான விஷயத்தை நம்பணும். அல்லாஹ் ரசூல் நம்ம பார்க்கல, மறுமையை நம்ம பார்க்கல, கபருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கல, சொர்க்கம் நரகம் நம்ம பார்க்கல. இது எல்லாமே ரசூல்லா பார்த்துருக்காங்க. ரசூல்லா எல்லாமே டைரக்டாக பார்த்துருக்காங்க. அது யுக்மீனூன பில் கைபா ஆகாது. நம்ம இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் பார்க்கல. எனவே இது மறைவான ஈமான். முத்தகீன்களுக்கு அவர் எப்படி இருப்பார்னா, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார். தொழுகையை, ஐவேளை தொழுகை சரியான முறையில் பின்பற்றுவார். அதில் உள்ள ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, அதனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் சரியான முறையில் கடைபிடித்து தினமும் நிறைவேற்றுவார். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நம்ம எதெல்லாம் அவருக்கு ரிஸ்க்காக கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்வார். ஜகாத், சதகா, தான தர்மங்கள் எல்லாமே கொடுக்கிறவர் தான் யாரு? முத்தகீன் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இல்லை உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்றாங்க, தொழுகை விஷயங்களை சரியான முறையில் அதனுடைய ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்துகளை முறையா பேணி தொழுகிறவங்க முத்தகீன்கள். அதே போல இந்த தான தர்மங்கள் விஷயங்கள்ல ஜகாத்து, சதக்கா, உபரியான சதக்கா, என்னென்ன தானம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க. முதல்ல உங்க குடும்பத்தை நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, ஏழை எளிய மக்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் நீங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லப்படுது. வல்லதீன, மறுபடியும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன் அவர்கள் எத்தல் என்றால், யுக்மீனூன பிமா உன்சில இலைக்க, உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒன்றை ஈமான் கொள்வார்கள். யாருக்கு? உம்மீது இறக்கப்பட்ட ஒன்றுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்குறான், அதை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். வமா உன்சில மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னால் இருந்து இறக்கப்பட்ட ஒன்றின் மீதுனா தௌராத், இன்சில், ஜபுர், இந்த 3 வேதங்களையும் ஈமான் கொண்டிருப்பாங்க. வபில் ஆகிரதி, மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருப்பாங்க. யூகினோன், மிக உறுதியாக. மறுமை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் மைதானம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், கேள்வி கணக்கு, அப்புறம் அல்லாஹ்வை சந்திக்குதல், இது போன்ற மறுமையான விஷயத்துல, கைபான விஷயத்துல எல்லாம் தெளிவா உறுதியாக ஈமான் கொண்டிருப்பாங்க. வல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், யுக்மீனூன, ஈமான் கொள்வார்கள். பிமா உன்சில இலைக்க, உம்மின் மீது இறக்கப்பட்ட ஒன்றை கொண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கியிருக்கு. இந்த ஒன்று. வமா உன்சில மின் கபலிக்க, உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒன்றுனா
அது தௌராத், இன்சில், ஜபூர், இந்த வேதம். வபில் ஆகிரத்தி, மறுமையின் கொண்டும் ஈமான் கொள்வார்கள். ஹும், அவர்கள் எப்படி ஈமான் கொள்வார்கள்? யூகினூன், உறுதியாக, எந்த ஒரு பிசிறுதலும் இல்லாம, சந்தேகம் இல்லாம. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் சொல்லிட்டாங்க, எனவே இதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த குரான்ல எவ்வித ஐயமும் இல்லை. முதல் பாயிண்ட், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டியாம். அந்த முத்தகீன்கள் யாருன்னா, அவங்க அல்லாஹ்வை மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார்கள், தொழுகையை முறைப்படி நிறைவேற்றுவார்கள், அவர்களுக்கு அளித்த ரிசுக்கில் இருந்து செலவு செய்வார்கள். 4வது பாயிண்ட், குரானின் மீதும் ஈமான் கொள்வார்கள், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத், இன்ஜில், ஜபூர் வேதங்களை ஈமான் கொள்வார்கள், மறுமையின் கொண்டு ஈமான் கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 விஷயங்களை இந்த முதல் 4 ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலாயிக்க, அவர்கள்தான், அலா உதம்மீர், தங்கள் ரப்பின் மீது உறுதியாக ஈமான் கொண்டவர்கள், உலாயிக்க, அவர்கள்தான், உமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்பதாக முத்தகீன்களை குறித்து இந்த 5 வசனங்கள்ல நிறைய தஃசீர்கள் நம்ம எடுத்து பார்த்தா இதுதான் சொல்றாங்க. இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வது, தொழுகையை முறைப்படி நிலைநாட்டுவது, தான தர்மங்களை செய்வது, வேதங்களை மறுமையை ஈமான் கொள்வது. குர்ஆன்ல நீங்க எந்த சந்தேகம் நீங்க துடி அளவு கூட படக்கூடாது. பட்டா நம்ம ஈமான் பலகீனமாயிரும். அந்த நபர் தான் யாரு? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள் என்பதாக இந்த 5 ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விளக்கங்கள் எல்லாம் விளங்கி, அர்த்தங்கள் எல்லாம் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இதற்கடுத்து காஃபிர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். எதை கேட்டோமோ, எதை செவிமடுத்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சுன்னத்துல் வாஜிப்.